ஆஹா! இந்த நாய் என்ன பண்ணுது அப்படின்னு பாருங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த நாய் வாயில ஒரு பிரஷ் வச்சுட்டு, ஏதோ ரெட் கலர் பெயிண்ட் வச்சு ஏதோ கீச்சிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம நெனச்சிட்டு இருக்கும்போது, அது வந்து அழகா ஏபின்னு எழுத ஆரம்பிச்சிருது. ஏபி வந்து அது எப்படி எழுதுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஓனர் வந்து அதுக்கு கையில அந்த பிரஷ் அப்படியே பக்கத்துல வச்சுட்டு, அப்படியே காமிக்கிறாரு. அந்த இடத்த மட்டும் அத வந்து அழகா எழுதுது. சின்ன பிள்ளையில நம்ம வந்து எப்படி பிராக்டிஸ் பண்றப்போ எழுதுவோமோ, அந்த மாதிரி இந்த நாய் அழகாவே எழுதுது. ஏதோ 4 எழுத்து படிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தா, அந்த நாய் வந்து எழுதிக்கிட்டே இருக்குது. போக 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 அது ஏ, பி, சி, டி, இ, எஃப். பொதுவாகவே நம்ம வந்து நாயை வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி சொல்கிறதோடு இல்லாமல் நம்ம வந்து போலீஸ், ஆர்மி இந்த மாதிரி பல இடங்களில் நம்ம வந்து நாயை பயன்படுத்துவோம். அதோட மோப்ப சக்தி அபரிதமானது அப்படின்னு நமக்கு தெரியும். அது ஒரு இன்டெலிஜென்ட்டாக பண்ணும். பட் இப்படி இன்டெலிஜென்ட்டாக இன்வெஸ்டிகேட் பண்ண ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் இப்படி லெட்டர்ஸ் வரைக்கும் கரெக்டாக எழுதும் அப்படிங்கிறது நிஜமாவே ஆச்சரியமாக தாங்க இருக்குது. ரொம்ப சூப்பராக அழகாக கிச்சு 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 கிச்சுன்னு எழுதிக்கிட்டே இருக்குது. ஆனால் அது எழுதும்போது ஸ்டார்ட் பண்ணுறது பார்த்தா எனக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அது இந்த ஓலாம் போடுறோமோ எல்லாமே கீழே இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணிச்சுது. ஏதோ 4-5 லெட்டர் படித்து கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தா அது இசட் வரைக்கும் முடிக்க போகுது. ஆமாங்க, உங்கள் வீட்லேயே நான் இருந்தேன்னா இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் பண்ண முடியுமான்னு தெரிலங்க. பட் ஆனால் ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட் அப்படின்னு இந்த நாய் நமக்கு வந்து ஒரு மெசேஜ் சொல்லுது. எந்த விஷயத்தையுமே நம்ம டெய்லி பண்ணும்போது அதுக்கு தேவையான பயிற்சியும் முயற்சியும் போட்டால் நம்மளாலையும் பண்ண முடியும் அப்படின்னு இந்த நாய்கிட்டேருந்து நாமளும் கற்றுக்கலாமே. ஹாவ் அ குட் டே.